நம்ம ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தோட மறுபக்கத்தை காட்டுறது தான் இந்த புக். சூழலின் எளிமை உன்னை விழுங்கியே தீரும். நம்ம என்விரான்மெண்ட் ரொம்ப சிம்பிளா இருந்தா அது நம்மள கண்டிப்பா விழுங்கிடும். தமிழர்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கிய பங்கு ஜல்லிக்கட்டுக்கும் இருக்கு. ஆதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு முக்கியத்துவம் இருக்கு. அதை டிபெண்ட் பண்ணி வாழ்ற மனிதர்களோட லைஃப் ஸ்டைலை வெறும் வீரம் பெருமைன்னு அடக்கி வைக்க கூடாதுன்றது தான் இந்த புக். இதுல ஜல்லிக்கட்டோட களமான வாடியை பத்தி பேச போறது இல்ல, அதை சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி தான் பேச போறோம். இதை பேஸ் பண்ணி தான் பல பேரோட லைஃப் ஸ்டைல் இருக்கு. ஜல்லிக்கட்டை பத்தி எழுத போறேன்னு சொல்லி அந்த மக்கள் முன்னாடி போய் நின்னா அவங்க வீரமும் பெருமையும் பத்தி மட்டும்தான் பேசியிருப்பாங்க. சோ இந்த பயணம் ரைட்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருந்திருக்கு. புலிசாரை உலகத்துல எத்தனையோ கதைகள் இருக்கு, அதுல ஒரு சிலது மட்டும் இந்த புக்ல எழுதி இருக்கிறாரு. நம்ம வாழ்ற உலகத்துல இருந்து ஒரு புதிய உலகத்துக்கு போயிட்டு வர வச்சது இந்த புக். அனைத்திலும் கலந்து மீண்டு வா, இது கலை நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயம். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மழை பெஞ்ச கிராமத்துல பாலன் கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருந்தான். அவன் கையில ஒரு மாடு, போற வழியில ஒரு ஐயனார் கோயில் தெரியுது. அதுல போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறான். மாரியப்பன் மாட்டை தடவிட்டே மூஞ்சிய பாரு ஒன்னும் சரியில்லைன்னு சொல்றாரு. மறுபடியும் தாடையை தடவிட்டு ஒன்னும் இல்லைன்னு ரியாக்ஷன் கொடுத்தாரு. மாடு மேயும் போது பிளாஸ்டிக் குப்பைகள் அதோட குடல்ல சிக்கிக்கிடும், அதுக்கு எரிச்சல் ஏற்படும், அதனால சாப்பிடுறத நிப்பாட்டிடும். ஒரு மூங்கில் குச்சியை வச்சு அதை ஊதி ஊதி வெளியில எடுக்கிறாங்க. அப்புறம் மாடு நார்மல் ஆகுது. இதை செய்யும்போது மாரியப்பன் ரொம்பவே பயந்து இருந்தாரு. அப்போ பாலன் இதுல என்ன மாமா, அவன் நம்ம பையன் அப்படின்னு பெரிய மனுஷனாட்டம் சொல்றான். மாரியப்பன் பாலன் கிட்ட நீ நாளைக்கு காட்டுக்குள்ள இறங்குறியாமே, நல்ல காலையா இருக்கு, நாளைக்கு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பாலன் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். வீட்டுக்கு வந்ததும் நாளைக்கு காட்டுக்கு போறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த பொருள் எல்லாம் ஒன்னு ஒன்னா பாக்குறான். வலை எடுத்து இழுத்து பாக்குறான். அப்புறம் மாணிக்கம் இருக்குதான்னு பாக்குறான். அங்க மாணிக்கம் இல்ல. தூரத்துல இருந்து மாணிக்கம் வர சத்தம் கேக்குது. துளசி மாணிக்கத்தை கூட்டிட்டு வரா. மாணிக்கம்ன்றது ஒரு காளை. பாலன் மாடு பிடிக்க போறது ஆரம்பத்துல இருந்து துளசிக்கும் அவங்க சின்னம்மாவுக்கும் பிடிக்கல. காளையை பிடிக்க சுருக்கு கயிறு வேலைக்கு ஆகாத நேரத்துல பெரிய வலை வச்சுப்பாங்க. ரொம்ப தூரம் போயிட்டு வெறும் கையோட வர முடியாது. அதனால வலைய வாடகைக்கு எடுத்துட்டு வருவாங்க. அது கூட ஒரு ஆள் கூலியும் கொடுக்கணும். சில சமயத்துல பிடிச்ச மாட்டுல இருந்து ஒரு மாடை கொடுக்கறது கூட வழக்கம் தான். பாலன் துளசி ரெண்டு பேரும் மாடு பிடி கூட்டாளிங்க. ரெண்டு பேரும் சொந்தம் தான். துளசி இப்போதான் 6வது படிக்கிறாங்க. படிப்புலயும் ஆர்வம் இருக்கு, அதே சமயம் மாடு வளர்ப்பதிலும். பாலனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. தவசி மாமா வீட்லயே தான் இருப்பான். பாப்ப நாட்டுல ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கும். அவங்க லைஃப்ல மாடு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. பாலன் மாடு பிடிக்கிறது மட்டும் இல்லாம கட்டட வேலையும் செய்வான். அவன் காட்டுல இருந்து மாடுகளை இறக்குறதுனால அவனை உயரத்துல வச்சு பார்த்தாங்க. ஜல்லிக்கட்டு நெருங்க நெருங்க காளைகளுக்கு மவுசு அதிகமாகும். பந்தயத்துல பிடிபடாத காளைக்கு தான் மரியாதை அதிகமா இருக்கும். அந்த ரகம் காளையை தான் பிடிச்சிட்டு வர சொல்லுவாங்க. நாளைக்கு காட்டுக்கு மாடு பிடிக்க போற நேரத்துல மழை பயங்கரமா பெஞ்சா என்ன பண்றதுன்னு துளசிக்கு பயம். அது ஒரு அடர்ந்த காடு. அவங்க போன முறை இறக்குன மாடு எதுவும் பிடிப்படல. அதே மாதிரி தரமா மாடு இறக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. துளசி மாணிக்கத்துக்கு தைரியம் சொல்லும் போது பாலன் மாட்டுக்கு வீரம் பழக்கத்துல வராது, அதோட ரத்தத்துல இருக்கணும்னு சொன்னான். அவனுக்கு திடீர்னு மாயன் ஞாபகம் வந்தது. பயந்து பயந்து அதோட தோல் மேல திமில புடிச்சு சின்ன வயசுல உட்கார்ந்த ஞாபகம் வருது அவனுக்கு. மலையில நனைஞ்சுக்கிட்டே அத்தை வீட்டுக்கு வராங்க. தவசி மாமா கொலை செய்யப்பட்டு தான் இறந்தாருன்னு அத்தை முழுசா நம்புறாங்க. அந்த சோகத்திலேயே அவங்க இழைச்சி போனாங்க. தவசி மாமா காணாம போனதுக்கு அப்புறம் மாயன் காளையோட மரணத்துக்கு அப்புறம் வாடியில பாலன் மாடு இறக்குறது இல்ல. அத்தை கிட்ட ஒரு வாட்டி மறுபடியும் மாடு வளர்க்கட்டுமான்னு கேட்டதுக்கு உங்க மாமனை கொன்ன மாதிரி உன்னையும் கொல்லணுமா அப்படின்னு கேட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேதனையும் காட்டுக்கு பக்கத்து கிராமத்துல ஒரு காளை சுத்திக்கிட்டு இருக்கு, யாராலையும் அதை பிடிக்க முடியல. மாடுபிடி வீரர்களே பிடிக்க முடியலன்னு மாயன் கோயில்ல விளக்கு ஏத்த வந்த நேரத்துல தான் பாலனை பார்த்தாங்க. ஒரு உயிர் போறதுக்குள்ள அந்த காளையை பிடிக்கணும்னு சொன்னாங்க. அந்த மக்களுக்கு பாலன் உதவணும்னு முடிவு பண்ணான். அதே மாதிரி அந்த காளை மாட்டையும் பிடிச்சான். மக்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. அதனால யாரோட அனுமதியும் இல்லாம பாலனால வேதனையும் காட்டுக்கு போக முடிந்தது. அவன் அத்தைக்கு தெரியாம மாட்டை காட்டுல இருந்து இறக்க ஆரம்பிச்சான். நல்ல வருமானம் வந்தது. அவன் இறக்குற மாடு பிடிபடாதுன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. மாடு புடிச்சிட்டு வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாம அதை பழக்கி களத்திலையும் இறக்கணும். ஒரு கட்டத்துல இந்த வேலையோட மார்க்கெட் ஏறுது. மந்த்லி ஒன்ஸ் ஏறினவன் இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டான். இவன மாதிரி இன்னும் நிறைய குரூப்ஸ் காட்டுக்குள்ள இறங்குது. அதனால போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதிகமாச்சு. மத்த குரூப் காரனோட பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி இவன் கம்மி பண்ணிக்கிட்டான். அவனுடைய பெரியமா இறந்து போறாங்க. ஊரே சேர்ந்து தூக்கிட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. அவங்களுக்குன்னு இருந்த ஒரே பையன் போன முறை நடந்த ஜல்லிக்கட்டுல மாடு முட்டி இறந்தான். போஸ்டர்ல மாடுபிடி மாவீரனின் தாயார் அகால மரணம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பாப்ப நாட்டுல ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்படி ஒரு இழப்பு இருக்கும். வீரத்திலையும் கௌரவத்திலையும் கடைசியில பாதிக்கப்படுறது பெண்கள் தான். பாலனால அன்னைக்கு நைட்டு தூங்கவே முடியல. தவசி மாமாவோட உடலை தேடி அலைஞ்ச அத்தை பையனோட குடல் வெளியில வந்து இறந்ததை பார்த்த பெரியம்மான்னு யாரும் இவனை தூங்க விடல. காட்டுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி மாயன் காளையோட கோயிலுக்கு படையல் போடுறது வழக்கம். அந்த ஊர்லயே பிடிப்படாத மாடுனா அது மாயன் தான். தவசி காணாம போன அப்புறம் அவரை தேடி ஊரையே சுத்தி வந்தது. அப்புறம் இறந்தும் போனது. அதுக்கு ஒரு கோயில் கட்டினாங்க. ஜல்லிக்கட்டு களத்துல இறங்குறவங்களுக்கு மாயன் துணையா இருப்பான்னு சொல்றாங்க.
அடுத்த நாள் பூஜையை முடிச்சுட்டு காட்டுக்குள்ள இறங்குறாங்க. பாலன், துளசி, கொஞ்சம் இளந்தாரிகள், அப்புறம் வலை போடுறவன் ஒரு குரூப்பே போகுது. பொதுவா காட்டோட முன்பகுதியிலே காலை மாட்டிடும், இல்லைன்னா உள்ள போகணும். காடு எப்போதும் அமைதியா இருக்காது. அங்க கேட்குற ஓசைகளை வச்சுதான் இவங்க அடி எடுத்து வச்சாங்க. அன்னைக்கு நைட்டு வரைக்குமே ஒரு காலை கூட மாட்டல. அவங்க எடுத்துட்டு வந்த பாயை விரிச்சு சமையல் வேலைய ஆரம்பிச்சாங்க. பாலன் இந்த இடத்துல எல்லார்கிட்டையும் தன்னோட மாமாவை யார் கொண்டு இருப்பா அப்படின்னு கேட்கலாமா வேணாமன்னு யோசிச்சுட்டு இருந்தான். மணியப்பனும் தவசியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். மாயன் காளைய இவர்கிட்ட இருந்து தான் தவசி எடுத்துட்டு வந்தாங்க. மணியப்பன் சமைச்ச சாப்பாடை பரிமாறிட்டு உட்கார்ந்தாரு. விடிஞ்ச அப்புறம் மறுபடியும் காளையை பிடிக்க கிளம்புறாங்க. பொதுவா ஒரு 2 பகல் தான் இருப்பாங்க. அதுக்கு மேல நேரம் ஆச்சுன்னா மணியப்பன் ஆளுங்க ஏதோ பிரச்சனைன்னு காட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஆனா அதுக்கு அவசியம் ஏற்படல. கொஞ்ச நேரத்திலேயே கயிறை யூஸ் பண்ணி 3 காளைகளை பிடிச்சாங்க. அப்புறம் காட்டை விட்டு கிளம்புனாங்க. பாலனுக்கு யூஸ்வலா எடுக்கிறத விட நேரம் அதிகமா எடுத்த மாதிரி ஃபீல் ஆனது. ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு நல்லா தெரிஞ்ச காடு ஏதோ புதுசா ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆனது. அப்போலாம் 2 மாசத்துல நிறைய மாடை இறக்கி விடுவான். அவனோட ஃபேவரட் மாடுனா அது புலிசாரை தான். இந்த வாட்டி அதை அவன் கண்ணில் பட்டுமே அவனால பிடிக்க முடியல. புலிசாரையோட கொம்பு சும்மா புல்லட் மாதிரி இருக்கும். அந்த மாட்டுக்கு வேற எந்த அலங்காரமும் தேவையில்லை. இவங்க விரிச்ச வலையில ஃபர்ஸ்ட் அந்த மாடு சிக்குச்சு. ஆனா மறுபடியும் அந்த வலையை பிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. 3 மாடு பிடிச்சா போதும்னு காட்டுக்கு வந்தாங்க. ஆனா அதுக்கு மேலேயே பிடிச்சாங்க. ஸ்டில் புலிசாரை சிக்கலன்னு பாலனுக்கு வருத்தம். அவன் புலிசாரையை பிடிக்காம இந்த காட்டை விட்டு வெளியில போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணான். அப்போதான் தொலைஞ்ச மாட்டை தேடிக்கிட்டு காசி வளவர் ஒரு குரூப்போட வந்தாரு. அவர் பாலனை பார்த்ததும் அந்த பொறுப்பை பாலன்கிட்ட கொடுத்தாரு. அவரோட மாட்டை பிடிச்சிட்டு வந்தா ஒரு முழு கெடாய பரிசா தரேன் அப்படின்னு சொன்னாரு. அவரோட மாட்டுக்கு குக்கர் மாடு அப்படின்னு பேர் இருந்தது. ஏன்னா அது ஜல்லிக்கட்டுல வின் பண்ணதுக்கு குக்கர் பரிசா கொடுத்தாங்க. அவனுக்கு மறுபடியும் புலிசார வர அறிகுறி தெரிந்தது. இந்த வாட்டி பிளான் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி அந்த மாட்டை பிடிச்சான். அவன் எத்தனையோ மாடை பிடிச்சிருக்கிறான். ஆனா இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டதில்ல. தவசி மாமாவே அவன் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணான். எல்லாரும் தங்களோட காளைகளை மாயன் கோவிலுக்கு பொட்டு போட்டு விட கூட்டிட்டு போவாங்க. அப்படி போட்டுக்கிட்டா அந்த மாடுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டு போடுறதுக்குன்னு தனி குடும்பம் ஊர்ல சேர்ந்து இல்லாம தனியா இருக்கும். ஊர் காளைய சார்ந்த ஃபேமிலி வரி கட்ட தேவையில்லை. பொட்டு போடுற குடும்பத்துக்கு அப்புறம் ஊர் காளையோட ஃபேமிலிக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். ஜல்லிக்கட்டுல இறங்குற முதல் காளையும் இவங்களோடது தான். இந்த முறை ஜல்லிக்கட்டு காசி வளவர் எடுத்து செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அவரோட மாடு காணாம போனது எல்லாருக்கும் வருத்தம் தந்தது. மணியப்பன் பிடிச்சிட்டு வர காளை எல்லா திசைகளிலும் சும்மா சுத்தாது. அது களத்துல ஆள் பார்த்து சுத்தும். ஒரு ஆளோட குடலையே குத்தி வீசக்கூடிய காளைகள் அது. அதனால மணியப்பனுக்கு ஒரு மரியாதை, ஒரு கர்வம் இருக்கும். மாடு வளர்க்குற எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு இருமாப்பு இருக்கும். நல்லா வீராப்பா சுத்தின மனுஷன் இன்னைக்கு காசி வளவரோட காலை காணாம போனதும் நொறுங்கி போயிட்டாரு. தவசி காணாம போன அப்போவே அவர் ரொம்ப ஏக்கம் அடைஞ்சாரு. தவசி காணாம போறதுக்கு முன்னாடி மாரியப்பனை குளக்கரைக்கு வர சொல்லியிருந்தாரு. என்ன செய்தின்னு கேட்காம சரின்னு சொன்னான். தவசி கொஞ்சம் பதட்டமா இருந்தாரு. அவர் கூட ரங்கன் இருந்தாரு. காணாம போன காளைய கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு காசி வளவர் இருந்தாரு. அவர் தேடாத இடமே இல்லை. அவரோட வீடே வெறிச்சோடி போயிருந்தது. அவரால் ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. அந்த பொறுப்பை வேற யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அவருக்கு தூங்கும் போது கூட காணாம போன காளையோட நினைப்பு தான் இருக்கும். மருதுக்கும் காசி வளவருக்கும் ஏற்கனவே தகராறு. அதனால ஒருவேளை மருது இதை பண்ணியிருப்பானோ அப்படின்னு கொஞ்சம் பேர் யோசிச்சு அவன் வீட்டுக்கிட்ட போயிட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. மருது அவனை சுத்தி இருந்த இளைஞர்கள் கிட்ட, நீங்க யாரும் காளையை எதுவும் பண்ணலல்ல, ஏன்னா காளையை கொண்டு வீசினா அந்த பூமி ரணமாகி ரத்தத்தை மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாரு. மருது சொன்னதை கேட்டுட்டு எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. காளையை கண்டுபிடிக்க சொல்லி மருது எல்லார்கிட்டையும் சொன்னான். பிடித்ததும் அந்த காளைய காசி வளவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நாள் முன்னாடி காசி வளவர் பொட்டு வைக்கிற ஃபேமிலி கிட்ட குறி கேட்கும் போது காலை ஒன்ன விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரங்கன் அவரோட ஊர்ல இருந்து இப்ப பாப்ப நாட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. அவரு மாடு வளர்ப்பவங்க மத்தியில பயங்கர ஃபேமஸ். அவரு மாட்டுக்கு தேவையான அலங்கார பொருள் விற்கிற ஆளு. ஊர் சந்தை வந்துச்சுன்னா போதும் அவர் ரொம்ப பிஸி ஆயிடுவாரு. இப்ப முன்ன மாதிரி வேகம் இல்லை அவர்கிட்ட. ரங்கம் என்னதான் வெளியூரா இருந்தாலும் தவசி கூட ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்னால இந்த ஊர்க்காரராகவே வாழ ஆரம்பிச்சாரு. அவரு, தவசி, மாயன் 3 பேர் மாசா நடந்து வர்றது இன்னும் எல்லாரோட மனசுலயும் இருக்குது. இந்த முறை கண்ணியனோட வெள்ளையன் காளைக்கு அவன் கேட்ட கட்சி கொடி கலர்ல கயிறு வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை அவன் கிட்ட கொடுத்துட்டு அவர் தவசியை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு. மாயன் கோயிலுக்கு போய் ரங்கம் அந்த மாயன் காளையோட சிலைக்கு அலங்காரம் செஞ்சாரு. அவர் கண்ணுல கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சது. தவசி ஞாபகம் வர வர அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. மாயன் கோவில்ல வருஷா வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி பூஜை நடக்கிறது வழக்கம். பாலன் தான் அதோட ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருந்தான். எல்லாரும் அவங்க காளையோட பந்தாவா நடந்து வருவாங்க. அதை வளர்க்குற முறையை பத்தி, ஜல்லிக்கட்டை பத்தி பேச்சு அதிகமா இருக்கும். ஒரு காளையை பிடிக்கிறது எவ்வளவு கௌரவமான விஷயமோ அதே அளவுதான் தான் வளர்த்த காலை பிடி படலன்றது. பாலன் மாடு பிடிக்கிறது அவனோட நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது. அவனோட காதலி காளி, அவன் அத்தை எல்லாருக்குமே பயம். இந்த மாடு பிடிக்கிற பகையினால எல்லாத்தையும் இழந்தவங்க வேற என்னதான் செய்ய முடியும்? பாலன் அவன் பிடிச்ச மாடுகளை சந்தையில விற்க ஆரம்பிச்சான். அவனுக்கு பேரம் பேசுறது பிடிக்காது. புலிசாரையை மட்டும் வீட்டுல வச்சுட்டு மற்ற மாடுகளை விற்க ஆரம்பிச்சான்.
இவன் விற்கிறது எல்லாமே களவாணி மாடுன்னு ஒருத்தன் சொல்ல அதை கேட்ட பாலன் ஃப்ரெண்ட்ஸ் சண்டைக்கு போனாங்க. சந்தையில கலவரம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல அமைதியானது. நடக்கிற விஷயம் எல்லாம் பாலனுக்கு அவங்க மாமாவா ஞாபகப்படுத்துச்சு. சந்தையில மாடு வாங்குறவங்க எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்கும் விவசாயத்துக்கும் தான் வாங்குவாங்க. மாட்டோட ஒரு பகுதியையும் நல்லா பார்த்துட்டு தான் விலை பேசுவாங்க. காசி வளவரோட குக்கர் காலை எங்க தேடியுமே கிடைக்கல. இதை சொல்ல பாலன் அவர் வீட்டுக்கு போயிருந்தான். அவரு காளையை தேடி தேடி ரொம்ப சோகமா இருந்தாரு. அவர் பாலன் கிட்ட குக்கரை காட்டி, பாத்தியா பாலா, இந்த குக்கரை ஜெயிச்சவனும் இல்ல, இதுல சோறு ஆக்கி போட்டவங்களும் இப்ப என் கூட இல்ல அப்படின்னு அவர் பாலன் கிட்ட சொல்ல, அதை கேட்டதும் பாலனுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. மாரியப்பன் தவசியோட தம்பி பையன். அவர்கிட்ட இருந்து தான் மாரியப்பன் மாடு வளர்ப்பு பத்திலாம் கத்துக்கிட்டான். அந்த குளக்கரை இரவுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறிச்சு. அவன் தவசி சொன்ன நேரத்துல அங்க போயிருந்தான். ஆனா அவர் வரவே இல்லை. அவன் வெயிட் பண்ணிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். பெரியம்மா இந்த விஷயத்த பத்தி 20 வருஷமா அவன் கிட்ட கேட்காத கேள்வி இல்ல. நீ அவரை பாத்தியா, என்ன ஆயிருக்கும், என்ன நடந்தது தெரியுமா, கூட யார் இருந்தா தெரியுமா அப்படின்னு கேட்காத கேள்வியே இல்ல. மாரியப்பன் இத பத்தி ரங்கம் கிட்ட கேட்டான். அவருக்கும் எதுவுமே தெரியல. அவரும் 20 வருஷமா அதே பதில தான் தேடிட்டு இருக்கிறாரு. வாடியில வரிசையில நிப்பாங்க, காளைகளை அவுத்து விட. டோக்கன் வாங்கிட்டு அந்த ஆர்டர்ல நிப்பாங்க. இதுல டோக்கன் வாங்குறதே கஷ்டம், அந்த ஆர்டர்ல மாடை இறக்குறது இன்னும் கஷ்டம். அந்த கியூலையே பாதி மகிழ்ச்சி போயிடும். துளசி கியூல 350வது ஆளு. முன்னாடி இருக்கிற கூட்டத்தை பார்த்தா தலையே சுத்திரும். முக்கியமான ஆளுங்க முதல் வரிசையில இருப்பாங்க. அப்புறம் தான் மத்தவங்களோட வாய்ப்பு வரும். காலங்காத்தால பெருசா பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஆனா வெயில் வர வர காளைகள் எல்லாம் அனத்த ஆரம்பிக்கும். மனுஷங்கள மாதிரி தானே அதுவும். காசி வளவரோட காணாம போன காளையை பத்தி அந்த கூட்டத்துல ஒரு பேச்சும் இருந்தது. வாடிக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி காளையும் அதோட ஓனரும் போட்டோ எடுத்துப்பாங்க. அப்போதான் பேனர் அடிக்க வசதியா இருக்கும். பாலனும் துளசியும் காளையோட எடுத்த போட்டோவை எல்லாம் மாரியப்பன் அவரோட டெம்போல ஒட்டிட்டாரு. துளசியும் மாரியப்பனும் கியூல வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. மினிஸ்டர் வந்து திறந்து வைத்த அப்புறம் தான் காளைகளை இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த கூட்டத்துல எல்லாரும் மாட்டை இறுக்கி பிடிச்சிருந்தாங்க. ஏதாவது ஒரு மாடு கயிறை பிச்சுக்கிட்டு ஓடினாலும் அது பெரிய பிரச்சனையில போய் முடியும். போலீஸும் அதே யோசனையில தான் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஜல்லிக்கட்டு நின்னே போச்சு. அந்த கூட்டத்துல இருந்து ஒரு காளையை மட்டும் தனியா கொட்டகையில வச்சிருந்தாங்க. அது அமைச்சரோட கொம்பு காலை. அதை யாரும் இதுவரைக்கும் பிடிச்சதில்லை. அதுக்கு ராஜ மரியாதை தான். கூட்டத்துல ஒரு மாடு நிக்க முடியாம கீழே விழுந்து கண்ண முடியாது. கடைசியா காலை வாடியில இறங்கிச்சு. அமைச்சரோட காலை சீறி பாய ஆரம்பிச்சது. சில காளைகள் வண்டியில வாடிக்கு கூட்டிட்டு வரும்போது இல்லைன்னா வண்டியில இருந்து இறக்கும் போது அதோட கால்களை உடச்சிக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே பங்கேற்க முடியாம போகும். பாலன் வீட்டுக்கு வந்தப்போ கதவு திறந்திருந்தது. அத்தைய காணோம், புலிசாரை மாட்டையும் காணோம். அவனுக்கு ஒரே பதட்டம். நம்ம கிட்ட வம்பு இழுத்தவங்களோட வேலையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சான். மாயன் கோயில் சிலைக்கு பின்னாடி அவன் காட்டுல இருந்து இறக்கிய மாடுகள் இருந்தது. வனமா தான் இருக்கும்னு அவனுக்கு தோணுனது. வனம் அவனோட அத்தை. புலிசாரை காளையோட பிடி காளி கையில இருந்தது. காளி அவனோட காதலி. அவளோட சிரிப்பு அத்தைய போலவே இருந்தது. வனம் அவங்க வச்சிருந்த சிவப்பு துணியோட ஒரு பாதியை மட்டும் மாயன் கொம்புல சுத்திட்டு ஒத்தையடி பாதையில நடக்க ஆரம்பிச்சாங்க. பாலன் அவங்க பின்னாடியே போனான். அவங்க வேதனையம் காட்ட நோக்கி போனாங்க. மணியப்பன் ஒரு பக்கம் கொண்டக்குடி கல் கிட்ட போயிட்டு இருந்தாரு. அவர் ரொம்ப படபடப்பா ஃபீல் பண்ணிட்டே போனாரு. அது மாட்டோட ரத்த வாடையா இருக்கும்னு தோணுச்சு. எத்தனையோ முறை கண்ணுக்குட்டி பறக்கும்போது அவர் பிரசவம் பார்த்திருக்கிறாரு. அதனால தாயோட ரத்த வாசனை அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் அந்த காட்சியை பார்த்ததும் புலம்ப ஆரம்பிச்சாரு. கொம்பு அறுக்கப்பட்டு சிறு துண்டுகளாக கிடந்தது அந்த வாசனை. அந்த கல்லை நகர்த்தி பார்த்தாங்க எல்லாரும். குக்கர் மாடுதான் அது. அதை வெளியில எடுத்தாங்க. காசி வளவர் அதை பார்த்ததும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாட்டோட கொம்ப அவர் நெஞ்சில வச்சுக்கிட்டு, அவன் என் புள்ளடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரை சுத்தி ஓடி வந்தாரு. இதை செஞ்சவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அப்படின்னு கோவத்துல கதற ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் காசி வளவர் ஊர்லயே இல்ல. அவர் எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல. மணியப்பன் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அவரை பார்க்க பாலனும் ஊர் மக்களும் போயிருந்தாங்க. மணியப்பன் மரண படுக்கையில வேதினை காட்டை பத்தி ஏதோ புலம்பிட்டு இருந்தாரு. பாலன் இவர் இல்லாம காட்டுக்குள்ள போனதே கிடையாது. மணியப்பன் இறந்தும் போனாரு. அவருக்கு மரியாதை செலுத்துற விதமா ஊர்ல இருக்கிற அனைத்து காளைகளையும் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவரை எடுத்துட்டு போகும்போது என்னடா ஆட்டமே இல்லாம தூக்குறீங்க அப்படின்னு ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா நம்ம காசி வளவன். அவர் கருத்து போய் ஒரு புது சட்டை மடிக்காம போட்டு வந்திருந்தாரு. மணியப்பனோட ஆட்டத்தை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாரு. அவர் எங்க இருந்தாரு, அவருக்கு யார் இவர் இறந்த செய்தி சொன்னாருன்னு யாருக்கும் தெரியல. அடிக்கடி கொண்டக்குடி கல்லுக்கிட்ட போய் படுத்துருவாரு. அப்புறம் யாராவது அவரை கூட்டிட்டு வந்து ஊர்ல விட்டுருவாங்க. குழந்தைங்க எல்லாரும் அவரை காசி பைத்தியம் காசி பைத்தியம்னு சொல்லுவாங்க. அவரும் நான் பைத்தியம்னு சொல்லி அவங்கள சிரிக்க வைப்பாரு. ஜல்லிக்கட்டு அப்போ மட்டும் ஊர்ல இருந்து காணாம போயிடுவாரு. அப்புறம் வந்துடுவாரு. அவரோட 2 மனைவிகளும் வந்து அவரை ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவரை ஊர் மறந்தது. குழந்தைங்க மட்டும் காசி எங்கன்னு அடம்பிடிப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவரோட 2 மனைவிகளோட சந்தோஷமா வாழ்ந்தாரு. ரங்கமோட மகளுக்கும் பாலனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு அவரு கிறுக்கு பயலுங்க, வேற ஆளுங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனாரு.
காசி வளவர் ஊரை விட்டு போய் பல வருஷம் ஆகுது. பாலன் கல்யாணத்துக்கு கூட அவர் வரல. குக்கர் காலை இன்னும் ஊரை சுத்திக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இந்த புக்கோட பேரு புலிசாரை. இது எழுதினவர் லட்சுமிஹர். பொதுவா ஜல்லிக்கட்டுனா வீரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட மரபு அப்படின்வாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு கதையிலேயே எத்தனையோ இழப்புகள் இருக்கு, எத்தனையோ தியாகங்கள் இருக்கு, எத்தனை கலவரம், எத்தனை பகை இந்த ஒரு கதையில மட்டும். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இந்த புக்கு எழுதுனதுக்காக ரைட்டருக்கு பெரிய பாராட்டு. வனம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்த்தா எதுக்கு இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னே தோண ஆரம்பிக்கும். பல அம்மாக்களோட வழியா பார்க்குறேன், பல மனைவிகளோட வழியா பார்க்குறேன். லக்ஷ்மிஹர் எழுதின புலிசாரை புக்கை எல்லாரும் கண்டிப்பா படிக்கணும். ரொம்ப சின்ன புக்கு தான், ஆனால் பெருசா இம்பாக்ட் இருக்கும். இதோட விலை வெறும் 55 ரூபா தான். சென்னை புக் ஃபேர்ல தான் வாங்கணும். இப்போ கூட அவைலபிளா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோல நான் சொன்னது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். அந்த புக்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நான் சொல்றதுக்கும் அந்த ரைட்டர் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அவர் நல்லாவே சொல்லியிருப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய புக்கோட சம்மரி வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த புக்கை கண்டிப்பா படிங்க.